நம்ம வந்து பகல்ல சோலார் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்ல விண்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸோ இபி அண்ட் பேட்டரி பேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஹெவி லோட்ஸ் எது வேணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி லோட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். இபி சப்போர்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து விண்மில் மூலயமா உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட மினிமம் எல்லாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ற ஒரு எக்ஸ்போ நடக்குது. இது வந்து இவி ப்ளஸ் சோலார் சம்மந்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் வச்சு இங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க. இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாள் நடக்குது. இந்த ட்ரேட் சென்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இவி வெஹிக்கிள்லேருந்து உங்களுக்கு சோலார், இந்த மாதிரி ரினியூவபிள் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்காக எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொஷிதா என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் இருக்கு. ஆமாம் சார், நம்ம சோலார் பேனல்ஸோட ஆத்தரைஸ்ட் டீலர். ஓகே சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க நேம் சார்? ராஜசேகர் சார். சொல்லுங்க சார், உங்க பிராண்ட் பத்தி சொல்லுங்க சார். வணக்கம், என்னோட நேம் ராஜசேகர். நம்ம மோக்ஷிதா என்டர்பிரைசஸோட ப்ரொப்ரேட்டர். நம்ம சோலார் ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கவர்மெண்டோட ஆத்தரைஸ்ட் சிஸ்டம் இன்டெகிரேட்டர், மோர் ஓவர் நம்ம ஹேவல்ஸோட ஆத்தரைஸ்டு டீலர். சோலாரில் பார்த்தீங்கன்னாக்கா போத் ஆன் அண்ட் ஆப்ரேட் சிஸ்டம் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது இல்லாமல் அந்த விண்ட் டர்பைன், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இப்போ நம்மளுக்கு நம்ம விண்மில்லும் பண்றீங்களா? விண்மில்லும் நம்மளோட ஓன் பிராண்டு. ஸோ இதுலேயும் வந்து ஆப்ரேட் செட்டப்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சோலார் ஜென்ரேட்டர். இது வந்து அகெயின் இட்ஸ் a நியூ கான்செப்ட். ஸோ இபி அண்ட் பேட்டரி பேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஹெவி லோட்ஸ் எது வேணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி லோட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வந்து சோலார் ஜெனரேட்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார், இந்த பேனல்ஸ் என்ன பிராண்ட் சார் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? சார், பேனலும் வந்து ஹேவல்ஸ் பேனல் சார். இது வந்து மோனோகிறிஸ்டலின் 390 வாட் பிக் பேனலுங்க. ஓகே. இது வந்து பாலிகிறிஸ்டலின். சார், இது மோனோன்றது பாலி இருக்குங்களா உங்ககிட்ட? பாலிகிறிஸ்டலின் சார். இது ஸோ பாலி இருக்கு, மோனோ இருக்கு. மோனோகிறிஸ்டலின். அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எது சார் பெட்டர்? சார், காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலின் தான் கொஞ்சம் கம்மி ரேட் இருக்குங்க. ஓகே. என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலின் ஒரு கிலோவாட்டுக்கு உங்களுக்கு ஒரு 4.5 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணதுன்னா மோனோகிறிஸ்டலின் வந்து ஒரு 5 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஓகே. ரேட் வைஸும் வந்து டெஃபினட்டாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4000 அந்த ரேஞ்சில் பர் கிலோ வாட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. மற்றபடி இன்வெர்டர் வந்து சேம்ங்க. ஓகே. இன்வெர்டர் சேம். இன்வெர்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சோலார் பேனல்ஸ் இருக்கிறத நம்ம பேட்டரியில சேவ் பண்ணிக்கிறோம் இந்த சோலார் ஜெனரேட்டர் வச்சு. இந்த விண்மில் எப்படி சார் கான்செப்ட்? சார், விண்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சேம். உங்களுக்கு இது ஆப்ரேட் சிஸ்டம்காக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் தமிழ்நாடு பொறுத்தவரைய. 300 வாட்ஸ் விண்ட் டர்பைன் சார். ஓகே. 12 வோல்ட் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணிருக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு சார்ஜ் யுவர் 150 Ah or 200 Ah பேட்டரி. நார்மல் நீங்க இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம விண்மில் கொண்டான சார்ஜ் கண்ட்ரோலர் மட்டும் ஒன்று போட்டுட்டு நீங்க உங்களோட இபி இல்லைனாலும். அது என்ன பிராண்ட் சார் ஆக்சுவலா? அந்த இது நம்மளோட ஓன் பிராண்ட் சார். ஓன் பிராண்ட். ஆமா. ஸோ இபி சப்போர்ட் இல்லைனாலும் நீங்க வந்து விண்மில் மூலயமா உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட மினிமம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ பூம்ல போறது சோலார் போகுது. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா விண்மில் வந்து யாரும் அவ்வளோ ஐடியா இல்லை. விண்ட் ஐடியா இல்லைன்னாக்கா எது சார் பெஸ்ட்? ஆக்சுவலா சோலார் போறத விட பெஸ்டா விண்மில் சார். அதாவது நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னாக்கா சோலார் தான் பெஸ்ட். பட் ஆனா நைட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் அந்த பேக்கப் இருக்காது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் இது வந்து ஸ்டார்டிங் விண்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் per செகண்ட் இருக்கும் போதே வந்து இட் வில் ஸ்டார்ட் ஜெனரேட்டிங் கரண்ட். ஓகே. ஸோ 12 மீட்டர் per செகண்ட் வரும்போது விண்ட் ஸ்பீட் இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபால் டர்ன் ஆகி உங்களுக்கு அதோட ஸ்பீட் குறைஞ்சிரும். மெக்கானிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகே. ஸோ நைட் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் சார். ஓகே. ஸோ நம்ம வந்து பகல்ல சோலார் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்ல விண்மில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரே இன்வெர்டர்ல பண்ண முடியுமா சார்? சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டுக்கலாம் சார். நீங்க பகல்ல வந்து ஒரு பேனல் மட்டும் ஆட் பண்ணி 1 or 2 பேனல்ஸ் உங்களோட ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி போட்டுட்டு டே டைம்ல உங்களுக்கு விண்ட் ஸ்பீட் கம்மியா இருக்கும்போது சோலார்ல சார்ஜ் ஆயிக்கும் பேட்டரி. நைட்ல வந்து உங்களுக்கு விண்ட் ஸ்பீட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னாக்கா சோலார் இது விண்ட்மில்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். சார் இது என்ன சார், இது பெரிய சைஸ்ங்களா சார்? ஆக்சுவலா இதுவும் வந்து நம்ம ஹேவல்ஸோட ஆஃப் கிரிட் இன்வெர்டர் சார். இது வந்து ஹேவல்ஸோட ஆன் கிரிட் இன்வெர்டர். சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆன் கிரிட்க்கு ஆஃப் கிரிட்க்கு வித்தியாசம் சார். ஆன் கிரிட் இன்வெர்டர்ன்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம டைரக்டா வந்து இன்வெர்டர்ல இருந்து அவுட்புட் ஏசியா எடுத்து நம்ம இபில சின்க்ரனைஸ் பண்ணிடுவாங்க த்ரூ நெட் மீட்டரிங். நெட் மீட்டரிங் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து லாஸ்ட் அக்டோபர் 19th வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜியோ பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த பாலிசி, அதாவது நவம்பர் 2019க்கு முன்னாடி யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. ஸோ சேம் கான்செப்டை வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெசிடென்ஷியல் யூசர். ஸோ இட்ஸ் அன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெசிடென்ஷியல் யூசரை பொறுத்தவரைய நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ்க்கு உங்களோட இபி பில்லிங்கை 0 பண்ணலாம். இப்போ ஒரு சாம்பிள் பில்லிங்காக நான் இப்போ உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். ஸோ இந்த பில்லிங் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து இந்த கிளையண்ட்டுக்கு வந்து 0 பில்லிங் தாங்க. ஓகே. ஸோ இப்போ 0 காஸ்ட்லேயே தான் கன்சியூமர் யூனிட் வருது. ஆமாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்ததை ரிட்டர்ன் ஆகிடுதுங்களா அப்படியே? ஆமாங்க. ஓகே சார். ஸோ இன்னொரு பில்லிங் காட்டுறேன். ஓகே சார். இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு 6 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து 5 கிலோவாட் தான் இன்ஸ்டால் பண்ணாங்க. அவங்களோட பை மந்த்லி பில்லிங் பார்த்தீங்கன்னா 15,000 to 18,000 வந்ததுங்க. ஸோ முன்னாடி இது லாஸ்ட் பில்லிங் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு 17,000 பில் பே பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கிராஜுவலி இட் ஹஸ் கம் டவுன் டு இப்போ பார்த்தீங்கன்னா less than 1,000 தான் பே. ஓகே சார். 17,000 கட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோவாட் சார் போட்டிருக்கீங்க? சார் இது 5 கிலோவாட் சிஸ்டம் சார். ஓகே சார். இப்போ வந்து 800 900 தான் வருது. ஆமாங்க. ஓகே சார். இதுலயும் வந்து அவங்க ஒரு இன்னொரு 3 பேனல் ஆட் பண்ணாங்கன்னா அந்த காஸ்டும் குறைஞ்சிரும். 0 பில்லிங் மெயின்டைன் பண்ணலாம். எவ்வளவு பேட்டரி போட்டுருக்காங்க சார்? சார் அது பேட்டரி கிடையாது, அது ஆன் கிரிட் சிஸ்டம். இபி சின்க்ரனைஸ் பண்றது. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்ன்றது நான் அதை பத்தி நான் சொல்லிடுறேங்க. இது பாத்தீங்கன்னா இப்போ டே டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு 24 ஹவர்ஸ்ல நீங்க கன்சியூம் பண்றது ஒரு 10 யூனிட்ஸ் வச்சுக்கோங்க. பகல்ல நீங்க ஒரு 3 யூனிட்டோ 4 யூனிட் தான் யூஸ் பண்றீங்க. இந்த எக்ஸஸ் யூனிட் நீங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய 6 யூனிட்டோ இல்ல 5 யூனிட்டோ என்ன ஆகும்னாக்கா இபில சின்க்ரனைஸ் பண்ணிருக்கிறதுனால நெட் மீட்டரிங் மூலமா இபிக்கு போயிடும். திரும்ப நீங்க நைட்ல யூஸ் பண்ணும்போது திரும்ப நீங்க கொடுத்த யூனிட்டை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஃப் கிரிட்னா நீங்க வந்து பேட்டரியை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஆன் கிரிட்ல கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சோ ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப எடுத்துக்கலாம். ஆமா. ஆஃப் கிரிட்ல உங்களுக்கு கரண்ட் இல்லனாலும் யூஸ் பண்ணலாம். தெளிவா சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது வாட்டர் ஹீட்டருங்க. இது உங்க ஓன் பிராண்ட் வாட்டர் ஹீட்டர். ஓகே சார். இதோட காஸ்ட் எவ்வளவு வரும் சார் வாட்டர் ஹீட்டர்? சார் இது இப்போ வந்து எக்ஸ்போக்காக நம்ம வந்து 17,500 ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலா இப்போ எத்தனை லிட்டர் சார் இது? 100 லிட்டர்ஸ். 100 லிட்டர்ஸ். சார் இதெல்லாம் என்ன சார்? அம்பு மாதிரி. இது வந்து நம்ம கிராவினோட லைட்னிங் அரெஸ்டருங்க. Gravin it's an ISO 9001 and 2015 certified company. So branded products எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் டைப்ல வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இந்த மாதிரி லைட்னிங் அரெஸ்டர் யூஸ் பண்றோம். அதாவது இடி இடிக்கும் போது நம்மளோட டிவைஸ் எல்லாம் இடி தாங்கி. ஆமா, இடி தாங்கியே தாங்க. சோ நம்மளோட டிவைஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும், பில்டிங் சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்ஸ் கட்டறவங்க எல்லாம் இத மெயினா. ஆமா, அபார்ட்மெண்ட்ஸ்ல லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து 52 மீட்டர் ரேடியஸ் கவர் பண்ணக்கூடிய ESE மாடல் லைட்னிங் அரெஸ்டர். இதுவும் அதேதானா சார்? கிராவின். இது இன்னொரு மாடலுங்க. இது ஸ்பைக்ஸ் வரும், இல்ல ஸ்பைக்ஸ் இல்லாம இருக்கு. ஓகே. சோ ஹப் மோட்டர் ப்ரொவைட் பண்றீங்களா சார்? 2 வீலர் கன்வர்ஷன்ஸ் கிட் பண்றீங்க. ரெட்ரோஃபிட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். உங்க லித்தியம் பேட்டரி நம்பர் நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல. Thank you sir.